மகர ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்க இந்த மகர ராசி பலன் பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்ப நல்ல மாற்றம் வரும்னு ஒரு கேள்வி இருந்தா, அந்த கேள்விக்கான பதில தேடி தான் இப்போ நீங்க இங்க வந்திருக்கீங்க. மகர ராசியோட கிரகநிலை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்களா? ராசியில சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் வக்ர நிலையிலும், சனி பகவான் மற்றும் ராகு பகவானும் செவ்வாயும் இருக்கிறாங்கங்க. ருண ரோகஸ்தானத்துல குரு பகவான் வக்ர நிலையில இருக்கிறாருங்க. கலத்திரஸ்தானத்துல சந்திர பகவானும், அஷ்டமஸ்தானத்துல கேது பகவானும் இருக்கிறாங்கங்க. மகர ராசியில் பிறந்த அன்பர்களே, காலச்சக்கரத்தின் மகா சுழற்சியில 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடந்த சனிப்பெயர்வு என்பது உங்கள் வாழ்க்கை புத்தகத்துல பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான நாளுங்க. அன்று நடந்த அந்த மகா சனி பயிற்சி என்பது உங்களுக்கு ஒரு சாதாரண மாற்றம் அல்லங்க. அது உங்கள் வாழ்வின் ஒரு நீண்ட கால துயரத்திற்கு வைக்கப்படும் முற்றுப்புள்ளிங்க. கடந்த 7.5 ஆண்டுகளா நீங்கள் அனுபவித்த வலிகள், அவமானங்கள், போராட்டங்கள் மற்றும் கண்ணீர் அனைத்திற்கும் விடை கிடைக்க போகுங்க. அந்த விடியல் காலம் வந்துருச்சுங்க. அன்று முதல் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெண்ணால் ஏற்பட போகிறதுல மிகப்பெரிய திருப்பு முனையை பற்றி தான் நாம இந்த பதிவில் மிகவும் ஆழமா நுணுக்கமா பார்க்க போறோம்ங்க. இந்த தகவலை நீங்க இப்பொழுது தற்செயலா பார்க்கவில்லைங்க. இது இறைவனால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரகசிய செய்திங்க. உங்க வாழ்க்கையில நடக்கவிருக்கும் மாற்றங்களுக்கு இது ஒரு முன்னோட்டம்ங்க. இதுவரை நீங்க அனுபவித்த 7.5 சனியின் கடைசி கட்டமான ஜென்ம சனி மற்றும் பாத சனியின் பிடியிலிருந்து இப்போது முழுமையா விடுபட்டுட்டீங்க. உங்கள் உள்ளுக்குள்ள எவ்வளவு ரகசியமான காயங்களை சுமக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த உண்மைங்க. நான் யாருக்கும் தீங்கு நினைக்கவில்லையே, இருந்தும் என் நிழல் கூட எனக்கு எதிரியா மாறியது ஏன் அப்படிங்கிற கேள்வி உங்க மனதுல பல முறை எழுந்திருக்குமுங்க. இப்போது அந்த கேள்விக்கான விடையும் மகா வெற்றியும் கிடைக்க போகும் ஒரு பொற்காலம் தொடங்கிருச்சுங்க. இந்த உரையாடலை தொடங்குவதற்கு முன்னாடி மனதார ஜெய் ஹனுமான் அப்படின்னு ஒரு பதிவிடுங்க. மகர ராசிக்காரர்களோட வாழ்வு மேம்பட இந்த வீடியோவுக்கு ஒரு சிறு விருப்பத்தை அளித்து ஆதரவும் கொடுத்துருங்க. மகர ராசிக்காரர்களோட கர்ம சக்கரம் இப்பொழுது ஒரு மிக உன்னதமான வெற்றி கட்டத்தை எட்டி இருக்குதுங்க. மார்ச் 6ஆம் தேதி நடந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான கும்பராசியிலிருந்து 3ஆம் இடமான மீன ராசிக்கு இடம் பெயர்ந்திருக்கிறாருங்க. நவ கிரகங்களின் ஈஸ்வரன் பட்டம் பெற்ற உங்கள் ராசிநாதனான சனி பகவான் இப்போது உங்களுக்கு தைரியத்தையும் வெற்றியையும் வாரி வழங்க போறாருங்க. 3ஆம் இடம் என்பது தைரிய வீரிய ஸ்தானமுங்க, இளைய சகோதர ஸ்தானம் மற்றும் முயற்சி ஸ்தானமுங்க. இந்த இடத்துல சனி பகவான் அமரும்போது அஷ்டலட்சுமி யோகம் உங்களுக்கு தேடி வருமுங்க. இந்த மாற்றத்தின் தொடக்கமா ஒரு பெண்ணின் மூலம் உங்க வாழ்வுல ஒரு பேருண்மை வெளிச்சத்திற்கு வருமுங்க. அந்த உண்மை ஆரம்பத்திலே உங்கள் மனதை பிளப்பது போலவோ அல்லது வியப்ப தருவதாகவோ இருக்கலாமுங்க. ஆனா அந்த உண்மைதான் உங்களை அடுத்த கட்ட கோடீஸ்வர யோகத்திற்கு அழைத்து செல்ல போகும் திறவுகோலா அமையுமுங்க. அந்த பெண் உங்களுடன் பிறந்த சகோதரியா இருக்கலாமுங்க, அல்லது உங்கள் அலுவலகத்துல உங்களுக்கு துணையா இருக்கும் ஒரு சக ஊழியராய் இருக்கலாமுங்க. அவர் சொல்ற ஒரு ரகசிய தகவல் உங்கள் வாழ்வின் திசைய மாற்றி உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தருமுங்க. கடந்த காலங்கள்ல உங்க வாழ்க்கையில ஏன் இவ்வளவு சவால்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க முதல்ல ஆழமா புரிந்து கொள்ளணுங்க. மகர ராசிக்காரர்கள் சனியின் ஆதிக்கம் பெற்றவர்களுங்க. உழைப்பையே மூலதனமா கொண்டவங்க. ஆனாலும் 7.5 சனி காலத்துல உங்கள் உழைப்பு சுரண்டப்பட்டிருக்கலாமுங்க, அல்லது மற்றவர்களால ஏமாற்றப்பட்டிருக்கலாமுங்க. நீங்க ஒருவருக்கு உங்க வாழ்வையே அர்ப்பணித்திருப்பீங்க. ஆனா அதே நபர் உங்களை நடுரோட்ல தவிக்க விட்டுருப்பாருங்க. இது உங்களோட பலவீனம் அல்லங்க. இது சனி பகவான் உங்களை புடம் போட்டு தங்கமா மாற்ற வைத்த ஒரு மகா கர்ம பரீட்சைங்க. இப்பொழுது மகர ராசிக்காரர்களின் ஜாதகத்துல 3ஆம் இடம் என்பது வெற்றிகளை குறிக்குமுங்க.
இது உங்களுக்கு புதிய தொழில் தொடங்கும் யோகத்தையும் இழந்த கௌரவத்தையும் மீட்கும் வாய்ப்பை தருங்க. உங்கள் வாழ்க்கையில இப்போ ஒரு புதிய சகாப்தம் தொடங்குதுங்க. இப்பொழுது அந்த 7.5 சனியின்படி முழுமையா விலகி விட்டதால சனி பகவான் இந்த சனிப்பெயர்ச்சியில மாறும்போது உங்கள் பேச்சுல ஒரு கம்பீரமும் செயல்ல ஒரு வேகமும் பிறக்குமுங்க. யாரை உங்கள் நண்பரா வைத்திருக்க வேண்டும், யாரை துரோகின்னு முத்திர குத்தி தள்ள வேண்டுங்கிற என்ற ஞானம் உங்களுக்குள்ள இப்பொழுது முழுமையா இருக்குமுங்க. மூன்றாம் இடத்து சனியின் காலம் என்பதால நீங்கள் தொட்டது துளங்குமுங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்கள் மனதுல ஒரு நிம்மதி பிறக்குமுங்க. இதுவரை உங்களை ஏளனமா பார்த்து பேசியவர்கள் இப்பொழுது உங்கள் காலடியில வந்து நிற்பார்கள். இதுவரை உங்களை முடக்கி போட்ட தடைகள் அனைத்தும் பனி போல உருகி மறையுமுங்க. இந்த மாற்றம் உங்கள் சமூக அந்தஸ்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருமுங்க. தேவையற்ற பயங்கள் விலகி ஒரு சிங்கத்தின் நடை உங்களுக்குள்ள பிறக்குமுங்க. உங்கள் உதவி தேவைப்பட்ட போது, உங்களை சூழ்ந்து கொண்டு நீங்கள் கஷ்டப்பட்ட போது விலகி சென்ற போலி உறவுகள் இப்பொழுது மீண்டும் உங்களை நாடி வருவார்கள்ங்க. இது உங்களுக்கு ஒரு வெற்றியா தெரிந்தாலும் உண்மையில அவர்கள் உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட போகிறார்கள் என்பதை நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டுங்க. இந்த புதிய மாற்றத்திற்கு ஒரு பெண் கருவியாக இருப்பாங்கங்க. அவங்க சொல்லும் ஒரு சிறிய வார்த்தை உங்கள் முடங்கி கிடந்த தொழிலை மீண்டும் உயிர்ப்பிக்குமுங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா மகர ராசியின் ஜாதகத்துல சனி பகவான் உங்கள் ராசிநாதன்ங்க. 3ஆம் இடமான மீன ராசி என்பது குருவின் வீடுங்க. உங்கள் ராசிநாதன் குருவின் வீட்டில் அமர்வதால உங்களுக்கு பெரும் தனலாபம் மற்றும் ஆன்மீக செல்வாக்கு உண்டாகுமுங்க. குறிப்பா காதல்ல இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொற்காலம்ங்க. இதுவரை காதலில் இருந்த தடைகள் மற்றும் பிரிவுகள் நீங்குமுங்க. உங்கள் காதலை உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ளாத நிலை இப்போது மாறுமுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல காதல் விஷயத்துல ஒரு பெண் பெரியவரின் மூலமா ஒரு சுபமான செய்தி வருமுங்க. அந்த நேரத்துல நீங்க துணிச்சலா பேசி உங்கள் காதல் திருமணத்தை நோக்கி நகர்த்தலாமுங்க. 7.5 சனி காலத்துல காதலை இழந்தவர்களுக்கு இப்பொழுது அதைவிட சிறந்த ஒரு துணை தேடி வருமுங்க. காதல்ல நேர்மை இருப்பவர்களுக்கு இப்போது உலகம் அடிபணியுங்க. திருமண வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த நரக வேதனைகள் இனி மாறுமுங்க. 3ஆம் இடத்து சனி என்பது உங்கள் துணையுடன் இருந்த நீண்ட கால பகைமையை நீக்குமுங்க. கணவன் மனைவியிடையே இருந்த சந்தேகங்கள் மற்றும் பிரிவினைகள் ஒரு பொதுவான பெண்ணின் தலையீட்டிற்கு பிறகு மறந்துவிடுமுங்க. மார்ச் 15ஆம் தேதி வாக்குல உங்கள் மனைவியின் மூலம் உங்களுக்கு ஒரு பெரிய சொத்து அல்லது பண வரவு கிடைக்க வாய்ப்புண்டுங்க. அந்த நேரத்துல நீங்க பழைய கசப்புகளை மறந்து மன்னிக்கும் குணத்தோடு இருந்தா உங்கள் குடும்பம் கோபுரமா உயருமுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை மகர ராசிக்காரர்கள் இப்போது எதையும் சாதிக்கலாமுங்க. 3ஆம் இடத்து சனி என்பது தொழில இருந்த முட்டுக்கடைகளை உடைப்பாருங்க. புதிய கிளைகளை தொடங்கவோ அல்லது புதிய ஒப்பந்தங்களை செய்யவோ இதுவே சரியான நேரமுங்க. ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு உங்களை தேடி வருமுங்க. அது உங்களை உலகறிய செய்யும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமுங்க. மேலதிகாரிகளுடன் இருந்த கசப்புகள் நீங்கி உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் பெரிய பொறுப்புகள் தேடி வருமுங்க. உங்கள் கீழ் வேலை செய்பவர்கள் உங்களுக்கு உண்மையாக இருப்பார்கள். பொருளாதார ரீதியா நீங்க கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு வளர்ச்சியை சந்திப்பீங்க. 7.5 சனி காலத்துல நீங்கள் இழந்த ஒவ்வொரு ரூபாயும் இப்பொழுது 10 மடங்கா திரும்ப வருமுங்க. 3ஆம் ஸ்தான சனி என்பது தைரியமா முதலீடு செய்ய வைப்பாருங்க. அந்த முதலீடுகள் உங்களுக்கு பெரும் லாபத்தை தருமுங்க. நீங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. மாறாக மற்றவர்களே உங்களுக்கு ஜாமீன் கிடைக்க போட்டி போடுவார்களுங்க. சொத்து வாங்குதல் அல்லது வீடு கட்டுதல் போன்ற கனவுகள் நனவாகுமுங்க. வங்கி சேமிப்பு மலமளவென்று உயருமுங்க. உங்கள் வாழ்க்கையில் மறைந்திருந்த பல துரோகிகள் இப்பொழுது உங்கள் முன்னால் மண்டியிடுவார்கள். உங்களுக்கு எதிராக சதி செய்தவர்கள் இப்பொழுது தங்கள் கர்ம வினைகளை அனுபவிப்பாங்க.
இது உங்களுக்கு ஒரு பெரிய மன அமைதியை தருங்க. இனி உங்க நேரத்தை தேவையற்றவர்களுக்காக செலவிட மாட்டீங்க. உங்க குடும்பத்துல நிலவி வந்த வறுமை மற்றும் மனக்கசப்புகள் இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு முடிவுக்கு வருமுங்க. இளைய சகோதர சகோதரிகளால உங்களுக்கு பெரும் உதவி கிடைக்குமுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் நீண்ட நாட்களா அனுபவித்து வந்த முதுகு தண்டுவடம் மற்றும் கால்கள் சம்பந்தமான உபாதைகள் மாயமா மறையுமுங்க. 7.5 சனி விலகுவதால் உங்கள் உடலில் ஒரு புதிய ஆற்றல் பிறக்குமுங்க. நீங்க ஒரு சாதாரண நபர் அல்லங்க. நீங்கள் ஒரு பெரும் வெற்றியாளர். பயத்தை தூக்கி எறிந்துவிட்டு சிங்கம் போல எதிர்கொள்வீங்க. உங்கள் வாழ்க்கையில ஒரு பெண் மூலமா திருப்புமுனை வரும்னு சொன்னோம் அல்லவா? அவர் உங்கள் முன்னேற்றத்திற்கு ஏணியாக இருக்கும் ஒரு உறவினராக இருக்கலாம். அவருடைய ஆலோசனை உங்கள் தொழில் பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகளை நீக்குமுங்க. உறவுகள் இருந்த விரிசல்கள் மறைந்து அன்பு பெருகுமுங்க. நீங்கள் எதை இழந்தீர்களோ அதை விட 1000 மடங்கு சிறந்த ஒன்றை இறைவன் உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறாருங்க. சனி பகவான் மீனராசிக்கு செல்வதால உங்கள் அறிவுத்திறன் மற்றும் தைரியம் அபரிமிதமா வேலை செய்யுங்க. இதுவரை உங்களுக்கு தெரியாமல் மறைக்கப்பட்ட பல லாபங்கள் இப்பொழுது தானாகவே உங்களிடம் வந்து சேருங்க. நேர்மையான பாதையில் நடப்பவர்களுக்கு சனி பகவான் எப்போதும் ராஜயோகத்தை தருவாருங்க. உங்களை பற்றிய அவதூறுகள் பரப்பியவர்கள் இப்போது உங்கள் முன்னால் தலை குனிந்து நிற்பார்களுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல அனைத்தும் உங்கள் வாழ்க்கைய உலக உச்சிக்கு கொண்டு செல்லவே சோதனைகள் முடிந்து சாதனைகள் நிலை பெறும் நேரமா இது இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனான சனி பகவான் உங்களுக்கு புகழ தருவாருங்க. அந்த தெளிவோடு சனியின் அருளை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை இனி ஒரு புதிய வரலாறு படைக்குமுங்க. முடிவா மகர ராசி அன்பர்களே, 2026 மார்ச் 6 நடந்த சனி பயிற்சி உங்களுக்கு மகாராஜயோகத்தை தரும் பயிற்சிங்க. 7.5 சனி முடிந்து தைரியம் கூடி வரும் பொற்காலமுங்க. பெரியவர்களோட ஆசியுடன் இந்த மாற்றங்களை எதிர்கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கை இனம் மின்னுங்க. இந்த தகவல் உங்கள் மனதிற்கு பெரும் ஆறுதலையும் ஒரு புதிய நம்பிக்கையும் தரும்னு நம்புறேங்க. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் மிக லாபமான பலன்கள் கிடைக்குமுங்க. சில இடங்கள்ல வேலையில சிறு போராட்டங்கள் உண்டாகுமுங்க. சில இடங்கள்ல நேரம் பார்க்காமல் உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குமுங்க. உத்தியோக ரீதியா புதிய பொறுப்பு வரலாமுங்க. ஆனா எதிர்பார்த்த ஒரு காரியம் விரைவாக நடக்குமுங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரித்து உங்கள் செல்வாக்கு அதிகரிக்குமுங்க. புதிய முயற்சிகள்ல துணிச்சலா ஈடுபடலாமுங்க. குடும்பத்துல இருந்து வந்த சிரமங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்குமுங்க. பிள்ளைகளால நிம்மதி உண்டாகுமுங்க. அலுவலகத்துல பணிபுரியவர்களுக்கு அவர்களோட வேலை பொறுமையுடனும் நிதானமாகவும் இருக்குமுங்க. பதவி மாற்றம், ஊதிய அதிகரிப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. வியாபாரத்துறையை பொறுத்தளவுக்கு வியாபாரத்துல புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் அபிவிருத்தி ஏற்படுமுங்க. குத்தகை பணிகள்ல லாபம் மேம்படுமுங்க. குடும்பத்துல இருந்து வந்த மன அழுத்தம் குறையுமுங்க. பிள்ளைகளால மன மகிழ்ச்சி, மன நிம்மதி அதிகரிக்குமுங்க. பெரியோர்களோட ஆதரவு கிடைக்குமுங்க. குடும்பத்திற்காக பணவரவு அதிகரிக்க சுறுசுறுப்பா உழைக்க வேண்டும்ங்க. கலைத்துறையினருக்கு நடனம் சார்ந்த தொழில நல்ல வாய்ப்புகள் கிடைத்து முன்னேற்றமான நிலையை அடைவீங்க. புதிய முதலீடுகள்ல மன துணிவோடு இறங்கலாம்ங்க. சந்திரனோட இடப்பெயர்ச்சி சிறப்பும் வளர்ச்சியும் கலந்த பலன்களை கொண்டு வருமுங்க. செவ்வாய் 2ல இருப்பதால தொழில்ல அதிரடியா சில முடிவுகளை எடுப்பீங்க. வியாபார விஷயத்துல மெத்தனமா செயல்பட வேண்டாமுங்க. புதிய முதலீடுகளை எச்சரிக்கையோடு செய்ய வேண்டும்ங்க. மகர ராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக உழைக்க வேண்டிய காலகட்டமா இது பார்க்கப்படுதுங்க. பண விஷயத்துல மிக கவனமா இருக்க வேண்டும்ங்க. மேலும் பெரியோர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்குமுங்க. பக்குவமா எடுத்து சொல்லி எதிரில் இருப்பவர்களை திருப்தி அடைய செய்யும் குணமுடைய மகர ராசினரே, இந்த காலகட்டத்துல பல வழிகள்ல ஏற்பட்ட தொல்லைகள் குறையுங்க. ஆனா எந்த ஒரு வேலையிலும் எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது நல்லதுங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துவது நல்லதுங்க. திடீர் இடமாற்றம் ஏற்பட்டாலும் அதன் மூலம் சாதகம் உண்டாகலாமுங்க. தாய் தந்தையின் உடல் நிலையில கவனம் செலுத்துவது நல்லதுங்க. புதிய முயற்சிகள்ல தாமதமான நிலை காணப்படுங்க.
குடும்பத்துல சுமூகமான நிலை காணப்படுமுங்க. ஆனாலும் மனதுல குடும்பம் தொடர்பான கவலை, பிள்ளைகள் பற்றிய கவலை இருந்து வருமுங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. பெண்களுக்கு தொல்லைகள் குறையுமுங்க. வீண் செலவுகள் உண்டாகலாமுங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துவது நல்லதுங்க. மாணவர்களுக்கு கல்வியில மெத்தன போக்கு ஏற்படாம தீவிர கவனத்துடன் பாடங்களை படிப்பது வெற்றிக்கு வழிவகுக்குமுங்க. உங்களோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்களா? முதலாவதா உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதங்கள்ங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்துல பொறுமையுடன் செயல்பட வேண்டிய காலமா அது இருக்குதுங்க. வியாபாரிகள் மறைமுக போட்டிகளால நெருக்கடிகளை சந்திக்கலாமுங்க. கவனமாக செயல்பட்டா லாபம் பெறலாமுங்க. இதுவரை குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த பிள்ளைகள் வந்து சேர்வார்களுங்க. அயல்நாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேருமுங்க. தந்தை மகன் உறவு சுமூகமாகுமுங்க. 2ஆவதா திருவோணம் நட்சத்திரக்காரங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்துல ஊழியர்கள் நினைத்த இடத்திற்கு மாறுதல் பெறுவார்கள். தங்க நகை வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறுவீங்க. அதே நேரம் பணியாளர்களிடம் கவனமாக இருக்க வேண்டுமுங்க. வியாபாரிகள் நல்ல நிலையை அடைவார்கள். வேலை தேடும் இளைஞர்களுக்கு எதிர்பார்த்தபடி வேலை வாய்ப்புகள் வந்து சேருமுங்க. 3ஆவது அவிட்டம் 1, 2ஆம் பாதங்கள். இனி வரக்கூடிய காலகட்டத்துல திருமணத்துக்கு வரன் தேடுவோர் வரக்கூடிய வரன்களை நன்றாக ஆராய்ந்து முடிவுக்கு வரணுங்க. தொழிலதிபர்கள் வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெறுவார்கள். லாபம் பெருகுமுங்க. வியாபாரிகள் போட்டியின்றி வியாபாரம் செய்து லாபத்தை பெறுவார்கள். நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு சனி பகவான்க. பரிகாரம்: தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை 27 முறை பாராயணம் செய்யணுமுங்க. பாவங்கள் புண்ணியங்கள் அனைத்தையுமே நியாயங்கள் தவறாமல் நேர்மையாக பூவுலகில் பலனளிக்கும் புண்ணியனே, சாய் மகனே அருள் தருவாய் போற்றி போற்றி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றி, வணக்கம்.